உதயநிதி ஸ்டாலினுடன் விஜயின் தந்தை பிரச்சாரம் உச்சக்கட்ட பரபரப்பு. என்ன நடக்கிறது தமிழக அரசியலில்? அதாவது தமிழக அரசியல் களம் என்பது சூடுபிடித்து வருகிறது. தேர்தல் நெருங்க நெருங்க தமிழக அரசியல் களம் என்பது பரபரப்பாக மாறிக்கொண்டே வருகிறது. ஒரு பக்கம் ஆளும் கட்சியான திமுக தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அதே நேரத்தில் எதிர்க்கட்சியான அதிமுகவும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. அதே சமயம் விஜயின் கட்சி, சீமான் கட்சி போன்ற சிறு சிறு கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் அனைத்து கட்சிகளும் இலவசங்களையும் முக்கியமான அறிவிப்புகளையும் அறிவித்து வருகிறது. அதில் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய அறிவிப்புகள் என்று எடுத்துக்கொண்டால், திமுக அறிவித்த 8000 ரூபாய் கூப்பன் என்பதுதான் பரபரப்பாக மாறியது. அதைவிட எடப்பாடி அறிவித்த 10,000 ரூபாய் பரிசுத் தொகை என்பதும் மக்களிடையே கவனம் பெற்றது. இதுபோக விஜயின் 6 சிலிண்டர் இலவசம் என்ற அறிவிப்பு, திருமணமாகும் பெண்களுக்கு 1 பவுன் நகை என்ற அறிவிப்புகள் உள்ளிட்டவைகளும் மக்களிடையே பேசப்பட்டு வருகிறது. சீமான் மட்டுமே எந்த ஒரு இலவசத்தையும் அறிவிக்காமல் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஆகவே இப்படியாக தமிழக அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் தேர்தல் களத்தில் இறங்கி பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்க முயற்சி செய்து வருகின்றனர். அதே சமயம் எப்படியாவது இந்த முறை வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று திமுகவும் பல கட்ட முயற்சிகளை எடுத்து வருகிறது. என்னதான் இப்போது வெளியாகும் பொதுவான கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட இன்னமும் சோர்ந்து விடாமல் கூடுதலாக வாக்குகளை சேகரிப்பதற்கு திமுக விடாமல் முயற்சி செய்து வருகிறது. ஆனால் எதிர்க்கட்சியான அதிமுகவை பொறுத்தவரையில் திமுக அளவுக்கு பெரிதாக ஒன்றும் பிரச்சாரங்களில் ஈடுபடவில்லை என்றுதான் தெரிகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், திமுகவை பொறுத்தவரையில் முதல்வர் ஸ்டாலின் ஒருபுறம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். மற்றொரு புறம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து கனிமொழி அவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதுபோக திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் பிரபலங்கள் பலரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் பலரும் அறிந்த முக்கியமான நபர் என்றால் அது எடப்பாடி மட்டும்தான். ஆகவே அதிமுக தரப்பில் எடப்பாடி மட்டும்தான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதனால்தான் அதிமுகவை விட திமுகவின் தேர்தல் பிரச்சாரம் என்பது பொதுமக்களிடையே இன்னும் அதிவேகமாக சென்று சேர்ந்து விடுகிறது. அதே சமயம் என்னதான் இப்போதும் கூட அதிமுகவை விட தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக தான் முன்னிலையில் இருந்தாலும், இந்த சமயத்திலும் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் இன்னும் வலு சேர்க்க வேண்டும் என்று திமுக முயற்சி செய்து வருகிறது. அந்த ஒரு முயற்சியின் விளைவாக இப்போது தமிழக மக்கள் பலரும் எதிர்பாராத மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்கப் போகிறது. அவங்க தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது. அது என்னன்னா, விஜயின் தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இப்போது திமுகவுக்காக ஒரு சில தொகுதிகளில் பிரச்சாரத்தை செய்ய இருக்கிறார் என்ற தகவல்தான் அது. இந்த ஒரு செய்தியை சாதாரணமாக கேட்கும்போது நம்ப முடியாத செய்தியாகத்தான் பார்க்கப்படும். ஆனால் உண்மை என்னவென்றால், விஜய்க்கு எதிராகத்தான் விஜயின் ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கிறது. விஜயின் தாய் மட்டும்தான் விஜய்க்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருக்கிறாரே தவிர்த்து, மற்றபடி விஜய்க்கு எதிராக விஜயின் குடும்பம் ஒட்டுமொத்தமாக திரும்பி இருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் விஜயின் விவாகரத்து பிரச்சனைதான். அதுவும் திரிஷாவுடன் ஊர் சுற்றி வரும் விஜய் மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு குடும்பத்தினர் பேச்சையும் இதில் கேட்கவில்லை என்ற விஜய் மீதான குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு விவாகரத்து பிரச்சனையின் போது விஜயிடம் விஜயின் தந்தை உள்பட விஜயின் மகன் வரையிலும் அனைவரும் பேசி பார்த்துவிட்டனர். ஆனால் திரிஷாவை விட்டு விலக மாட்டேன் என்ற முடிவில்தான் விஜய் இறுதி வரை நின்றிருக்கிறார். ஆகவேதான் இனிமேலும் விஜய்க்கு கொஞ்சம் கூட ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று விஜயின் குடும்பம் முடிவு செய்திருந்தது. அதனுடைய எதிரொலியாகத்தான் விஜயை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்து வந்த அவருடைய மகன் ஃபாலோ செய்வதை திடீரென நிறுத்தியிருந்தார். இதுதான் விஜய்க்கு எதிராக அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் திரும்பி இருந்தது என்பதற்கு முக்கிய உதாரணமாக பார்க்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே விஜய்க்கும் விஜயின் தந்தைக்கும் ஆகவே ஆகாது. இந்த சூழலில் இந்த விவாகரத்து பிரச்சனையால் தந்தை மகனுக்கு உண்டான பகை என்பது மேலும் பலமானது. மேலும் விஜயின் தந்தையை பொறுத்தவரையில் இவர் ஆரம்ப காலம் முதலே திமுகவுக்கு ஆதரவானவர்தான். ஆகையால் என்னதான் திமுகவை எதிர்த்து விஜய் அரசியல் செய்து வந்தாலும் கூட
திமுகவின் ஆதரவாளராகத்தான் இப்போதும் கூட விஜயின் தந்தை இருந்து வருகிறார். அதுவும் விஜய் உள்பட விஜயின் ஒட்டுமொத்த குடும்பமும் இதுவரை திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில்தான் மனதளவில் இருந்திருக்கின்றனர். என்னதான் இடையில் ஒருமுறை அதிமுகவுக்கு ஆதரவாக விஜயின் செயல்பாடு இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க விஜயின் குடும்பம் என்பது திமுகவின் ஆதரவாளர்களாக மட்டுமே அறியப்பட்டவர்கள். அதே சமயம் இப்போது விஜயின் அரசியல் என்று என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் திமுகவின் சில வாக்குகளை திசை திருப்புவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆக அந்த இடத்தையும் கூட சரி செய்வதற்கு திமுக இப்போது பல கட்ட முயற்சிகளை எடுத்து வந்தது. இந்த சூழலில்தான் விஜயின் தந்தையாகவே முன்வந்து விஜய்க்கு எதிராக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதுவும் விஜயின் தந்தை தனியாக விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போவதில்லை. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் சேர்ந்து பிரச்சார வாகனத்தில் விஜயின் தந்தை விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு தகவல்தான் தற்போது தமிழக அரசியலை புரட்டி போடும் விஷயமாக மாறியிருக்கிறது. அதுவும் தன்னுடைய மகனுக்கு எதிராக தேர்தல் அரசியலில் பிரச்சாரம் செய்வது மட்டுமில்லாமல் தன் மகன் யாரை எதிர்க்கிறாரோ அந்த கட்சியில் இணைந்து பிரச்சாரம் செய்வதுதான் விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறப்போகிறது. சொந்த குடும்பத்தையும் சொந்த அப்பாவையுமே ஒழுங்காக பார்த்து கொள்ள முடியாத விஜய் தமிழக மக்களை எப்படி பார்த்து கொள்வார் என்ற அந்த ஒரு கேள்வியும் மக்கள் மனதில் எழும். ஆகவேதான் விஜயின் தந்தை எடுத்த இந்த ஒரு முடிவு விஜய்க்கு எதிராக மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அதே சமயம் விஜயின் தந்தை எடுத்த இந்த ஒரு முடிவு திமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் மாறியிருக்கிறது. ஏனென்றால் இதுவரை விஜயின் ஒரு சில வாக்குகள் திமுகவை பாதிக்கும் என்ற அந்த ஒரு பேச்சும் இருந்து வந்தது. இப்போது அந்த ஒரு பேச்சுக்கும் தடை போட்டுவிட்டது திமுக. ஆகவே திமுகவின் ஓட்டுகளை சிறிதளவாவது விஜய் உடைப்பார் என்று பேசப்பட்டு வந்த அந்த ஒரு கருத்தும் இப்போது விஜயின் தந்தை எடுத்த இந்த ஒரு முடிவால் இல்லை என்று ஆகிவிட்டது. ஆக மொத்தம் விஜய் கட்சி தொடங்கிய போது விஜய்க்கு இருந்த மக்கள் ஆதரவு என்பது விஜயின் அடுத்தடுத்த செயல்பாடுகளால் ஒட்டுமொத்தமாக சரிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சமயம் திமுகவுக்கு நேரெதிராக இருக்கும் அதிமுகவால் இந்த தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா என்று கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்புகள் அனைத்திலும் திமுகவின் வெற்றி சதவீதம்தான் உறுதி என்பது உறுதியாகிவிட்டது. கிட்டத்தட்ட திமுகவின் வாக்கு சதவீதத்தை விட 7 முதல் 10% வரையிலும் அதிமுக கூட்டணியின் வாக்கு சதவீதம் குறைவாகத்தான் கருத்து கணிப்புகளில் சொல்லப்படுகிறது. வழக்கமாக இதுபோன்ற கருத்து கணிப்புகளில் முதலில் இருக்கும் கட்சிக்கும் இரண்டாவதாக இருக்கும் கட்சிக்கும் வாக்கு வித்தியாசம் என்பது 3%த்திற்கும் உள்பட இருந்தால்தான் இரண்டாவதாக இருக்கும் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது உருவாகும். உதாரணத்திற்கு சமீபத்தில் வெளியாகும் கருத்து கணிப்புகளில் திமுகவுக்கு 40% வாக்குகள் என்று வைத்து கொண்டால் அதிமுக கிட்டத்தட்ட 37% வாக்குகளையாவது தொட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதிமுகவும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படும். அதாவது திமுகவை விட 3% மட்டுமே தான் அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறைந்திருக்க வேண்டும். ஆனால் சமீபத்தில் வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் திமுகவின் வாக்கு சதவீதத்தை விட 7 முதல் 10% வரையிலும் அதிமுக பின்தங்கியிருக்கிறது. ஆகவே இந்தளவுக்கு வித்தியாசம் என்பது அதிமுகவின் தோல்வியை இந்த தேர்தலில் உறுதி செய்கிறது. இந்த ஒரு விஷயம்தான் இந்த தேர்தலில், அதாவது நடைபெறப் போகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அதிமுக கூட்டணியால் வெல்ல முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறது. சரி, நீங்க சொல்லுங்க. சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பார்த்தாலும் அல்லது திமுக அதிமுக செயல்பாடுகளின் அளவில் பார்த்தாலும் நடைபெறப் போகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அதிமுக கூட்டணியால் வெல்ல முடியுமா என்பதை பற்றியும், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினோடு விஜயின் தந்தை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட போகும் அந்த ஒரு சம்பவம் விஜய்க்கு எதிராக எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.